ஆனால் ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் அந்த மோர் மிளகா. அதில் இன்னொரு ட்ரிக் என்னென்னா, இது வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு மோர் மிளகா ஒரு வெந்நீர் வச்சு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மிளகாயை தூக்கி அதில் போட்டு அதுக்கப்புறம் அரிச்சு எடுத்து மோர் மிளகாயில் போடுறாங்க, மோரில் போடுறாங்க. ஏன்னாக்கா மோரில் ஊறும்போது கூட அந்த மிளகாய் பழுத்துடுங்கிறாங்க எங்கள் அத்தை. அவங்க அப்படி தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் மோர் மிளகா போட்டாக்கா இது மாதிரி அதை ஃபாலோ பண்ணுங்கள். மோர் மிளகாவுடைய காம்பு பூரா கிள்ளி எடுத்துகிட்டு அந்த நுனியில் தான் கீணுவோம் நாங்கள். இது கடையில் வாங்கின மிளகாங்கனால காம்போடு இருக்குது. அந்த கீன்ற அந்த நாங்கள் வந்து ஊசி வச்சுலாம் குத்துறதில்ல, அப்படியே பிளக்கிறதுன்னு பேர். அப்படியே வந்து அருவாமனையில் வச்சு லைட்டாக பிளந்துடுவோம். அது உப்பு மோர் எல்லாம் போய் அந்த மிளகாயில் ஊறிக்கும். அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெய் ஊற்றி வறுத்தா நார்மலாக காரம் இல்லாமல் நல்லாவே இருக்கும். இது கடைகளில்